துறை வாரியாக எவ்வளவு ஊழல் நடைபெற்றது என்ற விவரத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 64,000 கோடி, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 60,000 கோடி, சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, கலால் வரி டாஸ்மாக் 50,000 கோடி, பத்திரப்பதிவு துறை 20,000 கோடி, நெடுஞ்சாலை துறையில 20,000 கோடி, நீர் ஆதாரத்துறையில 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில 10,000 கோடி, தொழில் துறையில 8,000 கோடி, பள்ளி கல்வித்துறையில 5,000 கோடி, மக்கள் நல்வாழ்வு துறையில 5,000 கோடி, வேளாண்மை துறையில 5,000 கோடி, சமூக துறையில 4,000 கோடி, உயர்கல்வித்துறையில 1,500 கோடி, இந்து சமையல் அறத்துறையில 1,000 கோடி, ஆதி திராவிட நலத்துறையில 1,000 கோடி, சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையில 750 கோடி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையில 500 கோடி, சிறைத்துறையில 500 கோடி, சுற்றுலாத்துறையில 250 கோடி, வாழ்வளத்துறையில 250 கோடி, இப்படி பல்வேறு துறைகளில் கொள்ளையடித்தது எப்படி என்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இருந்திருக்கு.